வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். மரிய குலுவாங் அறிவுத்திருக்கோவில் தலைவர் துணை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்களுக்கும், மலேசிய வாழ்க்கை விஞ்ஞான மனவளக்கலை மன்ற தலைவர் அருட்செல்வர் திருநாவுக்கரசு ஐயா அவர்களுக்கும், மலேசிய வாழ்க்கை விஞ்ஞான மனவளக்கலை மன்ற நிறுவனர் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் எனது நண்பர் பேராசிரியர் பிரசன்னா சண்முகநாதன் ஐயா அவர்களுக்கும், இறைவணக்கமும் குரு வணக்கமும் பாடிய பேராசிரியர் பிரபாலினி கந்தசாமி அம்மா அவர்களுக்கும், இனியதொரு துரியதோமேற்றி தந்த பேராசிரியர் வெங்கடலட்சுமி அம்மா அவர்களுக்கும், இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்தளிக்கின்ற துணை பேராசிரியர் உமாசங்கரி ராஜ் அம்மா அவர்களுக்கும், மற்றும் இந்த இணையவழி நிகழ்ச்சியில் தொடர்ந்து கலந்து சிறப்பித்து வருகின்ற ஆன்மீக அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகேஸ்வரர் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, அணு முதல் ஆத்மா வரை என்ற தொடர் சிந்தனையில் படைப்பின் ரகசியம் பற்றிய விளக்கத்தின் 20ஆம் பாகத்தில் மதமும் சடங்குகளும் பற்றிய 2ஆம் பாகத்தை மேலும் சில கருத்துக்களை இப்போது நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். மரணத்தின் நாழிகை முன்பே தெரிந்தால் மனிதன் இறைவனை நினைப்பானா? மதமும் வேதமும் இல்லாதிருந்தால் இறைவனின் ரகசியம் அறிவானா என்று கண்ணாசனுடைய பாடலே 4 வரிகள் வரும். இறைவன் கடவுள் என்ற இந்த தேடல் நமக்கு மூலமான ஒரு ஆற்றல் இருக்கிறது என்ற தேடல் எப்போது வந்தது என்பதை நாம் உணர்ந்து கொண்டால்தான் எப்படி நம்முடைய சமுதாயத்திலே கடவுள் பற்றிய நம்பிக்கை விரிந்திருக்கிறது என்ற ஒரு நுட்பம் நமக்கு தெளிவாகும். ஆதி மனிதர்கள் நாடோடிகளாக வாழ்ந்த காலத்தில் ஆங்காங்கு மரம் செடிகள் மூலம் கிடைத்த காய்கனிகளை உண்டு சாப்பிட்டு வாழ்ந்திருக்கார்கள். சில இடங்களில் தாரம் இல்லாத போது உணவு இல்லாமலேயே நீண்ட தூரம் நடை பயணம் மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் ஓரிருவன் பசி துன்பத்தால் இறந்திருக்கலாம். அவன் இறந்து விட்டான் என்பது கூட அவனுக்கு தெரிந்திருக்காது. என்னவோ நிகழ்ந்தது, அவன் செயல்படவில்லை என்பது மட்டும்தான் தெரிந்திருப்பான். மேலும் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடந்ததன் விளைவாக இதுதான் இறப்பு என்பதை அடையாளம் கண்டிருப்பான். இப்போ இந்த இறப்பை தள்ளி போடக்கூடிய ஒன்று உணவு மட்டுமே. அந்த உணவு எங்கேருந்து கிடைக்கிறது? மரங்கள், தாவரங்கள். எனவே தான் உயிர் வாழ்வதற்கு ஆதாரமான உணவு மரங்களிலிருந்து கிடைக்கின்ற பழங்கள், காய்கள் தான் என்ற அனுபவத்தை பெற்றதால் அவற்றை மதிப்பது, போற்றுவது, வணங்குவது என்ற ஒரு நன்றி உணர்வு உருவானது. இந்த நன்றி உணர்வு தான் இறை உணர்வுக்கு அடிப்படை. இந்த நாடோடி கூட்டத்திலிருந்து இன்னும் பரிணாமத்தில் அறிவுடைய சிந்தனை திறம் மேம்படுகின்ற போது அவர்களிலே ஒரு மனிதன் ஒரு விதையிலிருந்து செடி முளைக்கிறது என்ற உண்மையை கண்டான். தான் உண்ட பழத்தின் கொட்டைதான் அது என்றதை கண்டுகொண்ட போது ஒரு விதை விதைத்தால் செடி முளைக்கும் என்ற அறிவு வருகிறது. அப்போ விவசாயம் பிறக்கிறது. அதற்கான நீர், அதற்கு ஆற்றோரங்களிலே தங்களுடைய இருப்பிடத்தை அமைத்து கொண்டார்கள். இப்படித்தான் மனிதனுக்கு நிரந்தர முகவரி அமைகிறது. இதுவரைக்கும் நாடோடிகளாக அலைந்து வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து ஓரிடத்தில் தங்கி வாழ்வது என்ற ஒரு அமைப்பு இந்த இடத்துல தான் தோன்றுகிறது. இந்த விவசாயத்தில் வந்த தேவைகள், நீர்,
காற்று, சூரிய வெளிச்சம். அப்போ மண் இல்லை என்றால் மரம் வளராது என்று உணர்ந்த போது மண்ணை வழிபட்டான். நீர் இல்லை என்றால் விதை முளைக்காது என்று கண்டபோது நீரை கடவுளாக வழிபட்டான். பிறகு சூரியன் இல்லை என்றால் இரவு பகல் மாற்றம் இல்லை என்ற உண்மை கண்டெடுக்கின்ற போது சூரியனை கடவுளாக வழிபட்டான். இப்படி பஞ்ச பூதங்களை சார்ந்தது தான் கடவுள் பிறந்த கதை. இந்த சடங்கில் தொடங்கிய ஆராய்ச்சியில் விளைந்தது சமயம் என்று சொல்வார்கள். இது இறைவனை பற்றிய விளக்கத்தை கண்டெடுத்த காலத்தில் அதற்கு ஒரு பெயரும் கிடையாது. ஏன்னா இருப்பது ஒன்று என்றால் அதுக்கு அடையாளம் தேவையில்லை. ஒன்றுக்கு பதிலாக இரண்டுக்கு மேற்பட்டவை தோன்றுகின்ற போதுதான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அடையாளம் தேவைப்படுகிறது. அதனால்தான் சமயங்களிலே கூட 6 சமயங்கள் பெயர்களாக குறிப்பிடப்படுகின்றன. முதலில் இந்த இறை தத்துவத்தை உணர்ந்து அதை பற்றிய கருத்துக்களை பேசியது சைவம். ஏதாவது சைவம் என்பது கூட பின்னாலே சொல்லப்பட்ட பெயரை தவிர ஆதியில் அதற்கு பெயர் கிடையாது. அதற்கு சனாதன தர்மம் என்று வார்த்தை சொல்வார்கள். சனாதன தர்மம் என்பது என்ன என்றால், worshipping one God without denying the existence of others God. அதாவது நான் ஒன்றை இறைவனாக நம்புகிறேன், நீ ஒன்றை வழிபடுவதிலே நம்புவதிலே எனக்கு ஆட்சேபனை இல்லை என்று எல்லாவற்றையும் சமமாக பார்க்கின்ற ஒரு பக்குவம்தான் ஆதனம். ஆதனம் என்றால் எல்லோரும் சமம் என்ற ஒரு கருத்து. அதை உணர்ந்தவர்கள் இருக்கின்ற இடமே ஆதீனம் என்று சொல்லப்படும். அப்போ சனம் என்ற மக்கள் எல்லோரும் ஒரே மூலத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் அந்த தெய்வத்தை, தெய்வ நீதியை மதித்து வாழ வேண்டும். அந்த தெய்வ நீதிக்கு தான் தர்மம் என்று பெயர். அந்த தர்மம் என்ற சொல்லுக்கு அறம் என்று பொருள்படும். அறம் என்பது என்ன? ஒழுக்கம், கடமை, ஈகை. இந்த மூன்றும் இணைந்தது தான் அறம். அப்போது ஒரு மனிதன் சனாதனவாதி என்றால் அவரிடத்திலே ஒழுக்கம் இருக்க வேண்டும், அறம் இருக்க வேண்டும், ஒழுக்கம் இருக்க வேண்டும், ஈகை, இன்னொருடைய துன்பத்தை நீக்கக்கூடிய ஈகை மனப்பான்மை இருக்க வேண்டும். இந்த இரண்டையும் செயல்படுத்துகின்ற கடமை, அறம் இருக்க வேண்டும். எனவே ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற மூன்றும் இணைந்த அற வாழ்க்கையே சனாதன தர்மம். ஸோ இந்த கருத்தை புரிந்து கொள்ளாமல் இன்றைக்கு சர்ச்சைகள் நடப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த மத ரீதியான பல கோட்பாடுகளிலே தெளிந்த அறிவு இல்லாத காரணத்தினால்தான் மத கலவரங்களே தோன்றுகின்றன. அதை மையமாக கொண்டு அரசியல் யுத்தங்களும் நடக்கின்றன. ஆனால் இந்த மதங்களின் அடிப்படை கோட்பாடுகளை புரிந்து கொண்டால் எல்லா மதங்களும் போதிக்கின்ற தர்மம் ஒன்றேதான். ஒன்று, இறைவனை உணர வேண்டும். இரண்டாவது, அந்த இறை நீதியை மதித்து வாழ வேண்டும். இறை உணர்வு, அறநெறி, இந்த இரண்டு தான் எல்லா மதங்களின் வாழ்வியல் நெறிமுறை. சரி, இப்போ இந்த சமயம் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன என்றால், சம இயம். இயம் என்றால் இயம்புதல், விளக்குதல். சமம் என்று விளக்குவது சமயம் என்றால் எதற்கு சமம், யார் அதற்கு சமம் என்ற கேள்வி வருகின்ற போது இந்த ஜீவாத்மாவே பரமாத்மாவுக்கு சமமாகக்கூடிய ஒரு வாழ்க்கை முறைதான் சமயம். அதாவது மனிதன் என்பவன் தெய்வமாக மாற்றம் பெறுவதற்குரிய வழிவகையே சமயம். அப்படி இந்த சமயத்தை சொல்ல வந்த போது அந்த இறைவனை, இறைவனுடைய பரிணாமத்தை விளக்க வேண்டிய அவசியம் உண்டல்லவா? அப்போது அனைத்திற்கும் மூலமாக, சுத்த வெளியாக, இருப்பாக சிவனே என்றிருக்கிறது. அதுதான் சிவம். இயக்கம் இல்லாத ஒன்று சிவம். அதுவே எழுச்சி பெறுகின்ற போது ஈஸ்வர் என்ற வார்த்தையின் மூலமாக சிவத்துக்கு இன்னொரு பெயர் வைத்தார்கள். அதாவது
தானே எழுச்சி பெறக்கூடிய தன்மை ஈஸ்வர். அப்போ எழுச்சி பெற்று அது துகளாக மாறியது, சக்தியாக வெளிப்பட்டது. அப்போ சிவத்திலிருந்து சக்தி பிறந்தது. அதை மனைவியாக காட்டினாங்க. இந்த இரண்டும் சிவமும் சக்தியும் சேர்ந்தது அர்த்தநாரி சிவசக்தி. இதுதான் விண்வெளி என்று விஞ்ஞானம் பேசுகிறது. அதாவது சுத்த வெளி ப்ளஸ் விண் சுழல் ஈக்குவல் டு விண்வெளி. இதையே பிரம்மலோகம் என்று சொல்வார்கள். இது இயங்குகின்ற இடமாக இருப்பதனால இதுவே மகாவிஷ்ணுவுடைய இயக்க இடம் என்று சொல்வார்கள். அடுத்து சூரியன் இல்லை என்றால் எதுவுமே நடக்காது இல்லையா, அதற்கு ஒரு பெயர் வைத்தார்கள். இப்போது சிவத்தில் மையமாக வைத்தது சைவம் என்றும், சக்தி பிறந்தபோது சாக்தம் என்றும், இந்த இரண்டும் இணைந்து விண் தோன்றிய போது அதை பிரம்மம் என்றும், விண்ணிலிருந்து காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்ற 4 பூதங்கள் பிறந்த போது அந்த விநாயகர் தத்துவம் பஞ்சபூதங்களையும் இணைத்து தோன்றிய தோற்றங்களை, பல்வேறு மண்டலங்கள், இவற்றையெல்லாம் இயங்குகின்ற அனைத்து கோள்கள், அதுதான் விநாயகருடைய தொந்தியாக அரைவட்ட வடிவமாக காட்டி பஞ்சபூதங்களுக்கு இணைந்த தலைவன் விநாயகன் என்றும், இதில் விண் இயக்கத்தில் சுழற்சியும் விரைவும் வெளிப்படுகிறது. அந்த விரைவிலே ஓசை வருகிறது என்பதை உணர்த்துவதற்காக சக்கரத்தையும் சங்கையும் கொடுத்து சங்கு சக்கரதாரி என்று விஷ்ணுவையும் வைஷ்ணவமாக சொல்லி, பிறகு இந்த பஞ்சபூதங்களிலிருந்து காந்தம் வெளிப்படுகிறது அல்லவா, அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம். பிறகு ஜீவன்களிலே அந்த காந்தமே ஜீவகாந்தமாகி உணர்கின்ற திறமாக மனமாக செயல்படுகின்ற போது 6 காந்த தன்மாற்றங்களை விளக்கும் விதமாக காந்தன் காந்த தத்துவம் என்று சொல்லி கௌமாரம் என்ற சமயத்தையும், சூரியனை மையப்படுத்தி சௌர சமயம் என்றும், இப்படி 6 சமயங்கள் பெயரிடப்பட்டன. சைவம், சாக்தம், வைணவம், கானபத்தியம், கௌமாரம், சௌரம். இந்த 6 சமயங்களும் இயற்கை அம்சங்களை மையமாக கொண்டவை. வெளி இல்லாத ஒரு இடம் இருக்குமா? இல்லை. இயக்கம் இல்லாத ஒரு தோற்றம் இருக்குமா? இல்லை. பஞ்சபூதங்கள் இணையாத ஒரு ஜீவன் இருக்கா? இல்லை. உணர்வு இல்லாத ஒரு ஜீவன், அனுபவங்களை சிந்தித்து பார்க்காத மனிதன் உண்டா? இல்லை. சூரியன் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. இப்போ அந்த 6ம் யாருக்கு உரிமை இல்லை? எல்லோருக்கும் பொதுவானது. எனவே சமயங்கள் மதங்களை கடந்தவை. சமயங்கள் மதங்களை கடந்தவை. மனித குலம், ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் பொதுவானவை சமயங்கள். இவையெல்லாம் இந்து சார்ந்தது என்ற வார்த்தை எங்கே வந்தது? இந்த இந்து என்ற வார்த்தையே ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்பு ஆங்கிலேயர் இந்தியாவுக்கு வந்த போது வைத்த பெயர் தான் இந்துவே தவிர அதற்கு முன்பு இந்து என்ற வார்த்தையே கிடையாது. அது மட்டுமல்ல, இந்து மதம் என்று சொல்கிறார்களே, அந்த வார்த்தையும் தவறு. மதம் என்றால் அந்த மதத்திற்கு மூலம் ஒருவர் இருக்க வேண்டும், ஒரு மகான் இருக்க வேண்டும். இப்போ ஜைன மதம் என்றால் மகாவீரருடைய போதனைகளை ஏற்றுக்கொண்ட மக்கள் ஜைன மதம். பௌத்தம் என்றால் புத்தர் பெருமானுடைய போதனைகளை ஏற்று பின்பற்றுகின்ற மக்கள் பௌத்தர்கள். கிறிஸ்தவம் என்றால் இயேசுவின் போதனைகளை ஏற்று நடப்பவர்கள் கிறிஸ்தவர்கள். இஸ்லாமியர்கள் என்றால் நபிகள் உருவாக்கிய இஸ்லாம் என்ற ஒரு குழு, அந்த கோட்பாடுகள் பின்பற்றுபவர்கள் இஸ்லாமியர்கள். இந்துவுக்கு யார் மூலம்? யார் தோற்றுவித்தார்கள்? அந்த மனிதனுக்கு முகவரியும் இல்லை, பெயரும் இல்லை. அவ்வளவு ஏன் திருக்குறள் என்பதே அந்த நூலுக்கு தலைப்பு அல்ல. யார் எழுதியது என்ற விவரமும் தெரியாது, அந்த நூலுக்கு தலைப்பும் கிடையாது.
திருக்குறளை பற்றி ஒரு மேல்நாட்டு சிந்தனையாளர் சொல்கின்ற போது ஏ புக் வித்தவுட் டைட்டில் அண்ட் ஆத்தர் நேம் என்கிறார். ஏ புக் வித்தவுட் டைட்டில் அண்ட் ஆத்தர் நேம். எப்படி என்றால், குறள் என்பது 7 வார்த்தைகளிலே 2 அடிகள் அமைந்தால் இலக்கண விதிப்படி அதற்கு குறள் என்று பெயர். அப்போ 1330 குறட்பாக்கள், ஒவ்வொரு குறளில் இருக்கின்ற கருத்துக்கள் மதிப்புக்குரியவை என்பதனால் திரு என்ற வார்த்தையை இணைத்து திருக்குறள் என்று தலைப்பிட்டார்கள். யார் எழுதியது? பெயரும் கிடையாது. அதை வள்ளுவன் என்று இவர்களை வைத்துக் கொண்டார்கள். எனவே இப்படி 2050 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய திருக்குறளுக்கே பெயரும் இல்லை, யார் என்ற அடையாளம் இல்லை என்ற போது சைவத்தை யார் கண்டார்கள்? யார் முதலில் கண்டெடுத்தது? முகமும் இல்லை, முகவரியும் இல்லை, பெயரும் இல்லை. எனவே அது ஒரு தர்மமாக, வாழ்க்கை நெறியாக மட்டுமே பின்பற்றப்பட்டது பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள். பிறகு ஆதிசங்கரர், மகாவீரர், சாக்ரட்டிஸ் இப்படியெல்லாம் சிந்தனையாளர்கள் தோன்றி அவர்கள் கடவுளை பற்றிய கருத்துக்களை மக்களுக்கு போதித்த போது அவர்கள் பெயர்களால் தான் கடவுளை அறியப்பட்டனவே தவிர அதற்கு முன்பு அதை பற்றி சிந்தனை பெரும்பான்மை மக்களுக்கு கிடையாது. இன்றைக்கும் ஏற்கனவே நாம் போன வாரம் பார்த்தது போல 170 கோடி மக்களுக்கு கடவுளை பற்றிய சிந்தனை கிடையாது, இல்லை, இன்றைக்கு வாழ்கின்றார்கள். எனவே இதெல்லாம் மதங்களை வைத்து கொண்டு பிழைப்பை நடத்துகின்ற ஒரு சுயநல கூட்டத்தின் விளைவாகத்தான் உலக மக்கள் பிரிவுபட்டு நிற்கிறார்களே தவிர இந்த உண்மையை புரிந்து கொள்கின்ற போது சகிப்புத்தன்மை வந்துவிடும். யார் எந்த மதமாக இருந்தால் என்ன? இந்து என்ன சொல்வார்கள்? ஹிந்து யா முசல்மான் பெஹலே இன்சான் என்று வட இந்தியாவில் லாரிகளிலெல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. ஹிந்து யா முசல்மான் பெஹலே இன்சான். இந்துவாக இருந்தால் என்ன, இஸ்லாமியனாக இருந்தால் என்ன, முதலில் அவன் மனிதன். எனவே கண்ணாசன் அழகாக ஒரு வார்த்தையை சொன்னான். பறவையை கண்டான், விமானம் படைத்தான். பாயும் மீன்களில் படகினை கண்டான். எதிரொலி கேட்டான், வானொலி படைத்தான். எதனை கண்டான்? மதங்களை படைத்தான். சொல்லுங்க. மனிதன் கண்டுபிடித்த எல்லாமே டூப்ளிகேஷன் தாங்க. இயற்கையில் உள்ள ஒன்றை பார்த்து அதுபோல் ஒரு வசதியை ஏற்படுத்தி கொண்டது தான் மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியே. அப்போ எதை கண்டு மதம் என்ற ஒன்றை உருவாக்கினான்? பறவையை கண்டான், விமானம் படைத்தான். பாயும் மீன்களில் படகினை கண்டான். எதிரொலி கேட்டான், வானொலி படைத்தான். எதனை கண்டான்? மதங்களை படைத்தான். இன்பமும் காதலும் இயற்கை நீதி. ஏற்ற தாழ்வுகள் மனிதனின் ஜாதி. பாரினில் இயற்கை படைத்ததெல்லாம் பாவி மனிதன் பிரித்து வைத்தானே. மனுஷனையும் கூறு போட்டான், மண்ணையும் கூறு போட்டான், தண்ணியும் கூறு போட்டுக்கிட்டான். ஒவ்வொன்றுக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறான். என்றைக்கு திருந்த போகிறாங்க? என்றைக்கு மக்கள் திருந்துவதற்கு இந்த அரசியல்வாதிகளும் மதவாதிகளும் அனுமதிக்கப் போகிறார்கள்? இல்லையா? அப்போ எல்லாமே ஒரு வட்டத்திற்குள் அடக்கி வைப்பதே இன்றைக்கு உலகமாக இருக்கிறது. சுதந்திர மனிதன் எங்கேயுமே கிடையாது. எல்லாம் அடிமைகள் தான். மதவாதிகளுக்கு அடிமைகள், அரசியல் தலைவர்களுக்கு அடிமைகள், புலன் சுகங்களுக்கு பல பொருட்களை உற்பத்தி செய்து தருகின்ற தொழில் பல பொருட்களுக்கு அடிமைகள். அதைத்தான் பாரதர் கேட்டார். என்று தனியும் இந்த சுதந்திரம் தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம்னர். அடிமைத்தனத்தை விலங்குகள் கூட விரும்புறது இல்லைங்க. சுதந்திரமாக பறக்கத்தான் விரும்பும். ஆனால் மனிதன் அடிமைத்தனத்தின் மீது உனக்கு ஒரு தீராத காதல் இருக்கிறது என்கிறார் பாரதியார். என்று தனியும் எங்கள் அடிமையின் மோகம். மோகம்னா ஆசை. அப்போ அடிமைத்தனத்தை மனிதன் விரும்புகிறானா? இல்லைன்னு பீற்றிக்கொள்கிறார்கள். ஆனால் அடிப்படையில் அடிமைத்தனமாகத்தான் வாழ்வதை விரும்புகிறார்கள். எனவே இயற்கையை மையமாக கொண்டு 6 சமயங்கள் வந்தன.
இவற்றுக்கு அப்பால் ஒரு மனிதன் வாழ்வதும் சாத்தியம் இல்லை. சரி, இப்போ இந்த விவசாயத்தால் கிடைத்த உணவுப் பொருளை வைத்து ஒரு கூட்டம் வாழ்கிறது. இன்னொரு நாடோட கூட்டம் வருகிறது. அவன் என்ன செய்வான்? பசிக்கு உணவை கேட்பான். இவனும் கருணையோடு கொடுத்திருந்தால் 2 குழுவுக்கும் ஒரு நட்பு ஏற்பட்டிருக்கும். பிறகு அவனும் இவன் கூடவே இருந்து விவசாயத்தை கற்று அவனும் விவசாயம் செய்து அவனும் ஒரு குழுவாக வாழ்ந்திருப்பான். சில சமயங்களில் நமக்கே நாளைக்கு வேணுமே என்ற எண்ணம் வந்திருக்கலாம். அப்போ மறுத்திருப்பான். அவன் என்ன செய்திருப்பான்? அடித்து பிடுங்கியிருப்பான். ஒருவேளை இவனுக்கு வலிவு அதிகமாக இருந்திருந்தால் அப்போ தான் அவன் யோசிக்கிறான். பசிக்குது, உணவு அங்கிட்டு இருக்குது, கேட்டால் தரமாட்டேன்றான். அடித்து பிடுங்கலாம்னா உடல் வலிவு பத்தலை, என்ன பண்ணினா நமக்கு சாப்பாடு கிடைக்கும்? இந்த சிந்தனை தான் எல்லா கள்ளத்தனத்திற்கும் காரணம். இப்போ என்ன பண்ணுறான்? ஒன்று, அவனுக்கு தெரியாமல் அதை எடுத்துக்கொள்ள முடியுமா என்று முயன்று எடுத்திருப்பான். அதுக்கு பேர் திருட்டு. அடுத்து பிடிங்கிறது கொள்ளை. சரி, இப்போ தெரிஞ்சு அவனே கொடுக்க வைக்கணும். இதுக்கு பேர் தான் கள்ளத்தனம். வள்ளுவர் சொல்லக்கூடிய வார்த்தை கள்ளத்தனம். இந்த கள்ளம் செய்பவர்கள் பகுத்தறிவை பயன்படுத்தி பல வகைகளில் சிந்தனை செய்து மக்கள் மத்தியிலே மனதங்களிலே ஆசைகளை தூண்டி வைத்து அதன் அடிப்படையில் அவர்களே தானாக விரும்பி வந்து விட்டில் பூச்சிலாக விளைவிப்பார்கள். இந்த குறுக்கு புத்திக்கு பெயர் கள்ளத்தனம் என்று வள்ளுவர் சொல்கிறார். இப்போ இன்றைக்கு இந்த கள்ளத்தனம் எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்களேன். அரசியல் கட்சிகள், நான் வந்தால் உனக்கு அப்படியே தேரும் பாருமா ஓட வைப்பேன் என்று ஒரு கட்சி. அடுத்த கட்சி, நான் வந்தால் இவனை விட பிரமாதமாக செய்வேன், உனக்கு எல்லாம் இலவசமாக கொடுப்பேன் அடுத்த கட்சி. இப்படி ஆளாளுக்கு நான் வந்தால் உனக்கு அது செய்வேன், இது செய்வேன், அதை கொடுப்பேன், இதை கொடுப்பேன், நீ ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை, உட்காந்துருந்தால் போதும், ஓட்டு போட்டால் போதும்னு அரசியல் கட்சிகள். அதுக்கு என்ன சொல்கிறான்? இந்த மக்களை என்ன சொன்னால் ஓட்டு போடுவானுங்க. அதுக்கு பேர் அரசியல் சாணக்கியம். அடுத்து பொருள், நான் விலை கம்மியாக கொடுக்குறேன், இது வாங்கின இது இலவசம், உனக்காக நான் கடனில் கொடுக்குறேன், இப்படி சொல்லி ஆசைகளை தூண்டிவிட்டு, விளம்பரங்களின் மூலமாக ஆசைகளை தூண்டிவிட்டு அந்த பொருள் இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை என்ற எண்ணத்தை தோற்றுவித்து எதை செய்தாவது அந்த பொருளை வாங்க வைப்பது வியாபார தந்திரங்கள். அடுத்தது, இவங்க 2 பேருக்கும் இவனுக்கு பொருள் இருக்குது, அவனுக்கு ஆட்சி நிர்வாகம் இருக்குது. நாம் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா ஒருத்தன் மறைவு பொருளாக இருக்கின்ற, ஏன்னா மனிதனுக்கு தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரைக்கும் ஒட்டுமொத்த மனித குலமே நிம்மதியாக வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாதுங்க. கிட்டத்தட்ட 20 லட்சம் வருஷன்றாங்க. எத்தனையோ தலைமுறைகள் தாண்டி போச்சு. இதுவரைக்கும் ஒரு சமுதாயம் முழுவதும் நிம்மதியாக அமைதியாக வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது. அப்போ இதை பயன்படுத்தி இந்த இன்பத் துன்பங்களுக்கு காரணம் என்ன யாருக்கும் தெரியாது. யாரோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி, 2500 வருஷத்துக்கு முன்னாடி சைவம் சாக்தம் எல்லாம் சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. பிறகு வந்த மகான்கள் ஜைனம், வைணவம், பௌத்தம், கிறிஸ்தவம், இஸ்லாமெல்லாம் சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. இப்போ இதை வைத்து கொண்டு நம்ம எப்படி வசதியாக வாழ முடியும்? நல்ல மரியாதையாக மதிப்பு இதோட காலில் விழுந்து காணிக்கை கொடுத்து இப்படி மக்களை எப்படி இயக்க முடியும் பார்த்தாங்க. கடவுளை கையில் எடுத்துக்கொண்டு கடவுளை வைத்து வியாபாரம் செய்ய தொடங்கினாங்க. இன்றைக்கு எல்லா மதங்களும் கடவுள் பெயரால் நடத்துகின்ற வியாபாரம் தான். கண்ணுக்கு தெரியாத கடவுளை வைத்து ஒரு அற்புதமான வியாபாரம், ஆயிரக்கணக்கான கோடிகளை கைமாற்றி கொண்டு கொடிகட்டி பறக்கிறது. இதில் கொஞ்சம் பாருங்களேன். இப்போது தமிழ்நாட்டு கோவில்களிலே உண்டியல் காசு மட்டும் 1800 கோடி வருது. அதை அரசாங்கம் எடுத்துக்கொண்டு கோவில்களுக்கு எதுவுமே செய்வதில்லை என்று ஆன்மீகவாதிகள் ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், நீ எதுக்கு கொண்டு போய் 1800 கோடி உண்டியில் போடுற?
அந்த கோவிலுக்கு என்ன பராமரிப்பு தேவையோ நீங்களே செய்துருங்க. அந்த குருக்களுக்கு என்ன வேணுமோ சாப்பாடை கொடுத்துருங்க. எதுக்கு காசு கொடுக்குறீங்க? அப்போ கோவில்களிலே நீங்கள் பணத்தை ஒழித்து விட்டால் பராமரிப்பு நாங்களே பார்த்துக்கிறோம், அந்த குருக்களுக்கு சாப்பாடு நாங்களே கொடுத்துட்றோம், அவங்க குடும்ப தேவைக்கு நாங்களே பார்த்துக்கிறோம் என்று பொருளாக கொடுக்க தொடங்கிவிட்டால் அங்கே உண்டியில தேவையில்லையே. இது மட்டும் இல்லை, இந்த அறியாமையின் உச்சக்கட்டம் பாருங்களேன். திருப்பதி கோவிலில் சுற்றி சுற்றி அங்கங்கே உண்டியல் இருக்கும். ஆனாலும் அந்த துணியில் கட்டியிருப்பாங்க, பகவான் முன்னாடி ஒரு உண்டியல் இருக்கும், அதுக்கு கியூன்னு போடுவாங்க. ஏங்க கியூ நிற்கிறீங்க? அங்கங்கே உண்டியல் இருக்கே, உங்கள் சௌகரியத்துக்கு தானே அங்கே வச்சுருக்கிறாங்க, அதில் போடலாமேன்னா இல்லை, இங்கே போட்ட நேராக பகவானுக்கே போகும்பாங்க. அது எப்படி நேராக பகவான் கையில் வைகுண்டத்துக்காக போகும்? ஸோ இதையும் நம்பி கியூ நிற்கின்ற மக்கள் இருக்கின்ற போது இவர்களை வைத்து பிழைக்கின்ற மதவாதிகள் எப்படி இடம் கொடுப்பாங்க யோசிச்சு பாருங்களேன். கண்ணுக்கு தெரிகிற பணம் இங்கே போட்டால் கீழே போகுது, அங்கே ஒரு கூட்டம் உட்காந்து எண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதானே. இது அடுத்த வண்டியில் போட்டாலும் பூட்டு திறப்பாங்க, உட்காந்து எண்ணி உள்ள வைப்பாங்க, அவ்வளோதானே. இதுக்கும் அதுக்குமே பேதம் தெரியாத இவர்கள் எப்படி தெய்வத்தை புரிந்து கொள்ள முடியும்? கங்கை தீர்த்தத்திற்கும் சாக்கடை நீருக்கும் பேதம் தெரியாத போது நீ இறைவனை காண்பாய் என்கிறார்கள் இறைவனை உணர்ந்த ஞானிகள். என்ன சொல்கிறாங்க? கங்கை தீர்த்தத்திற்கும் சாக்கடை நீருக்கும் பேதம் தெரியாத போது நீ இறைவனை காண்பாய். நீ பகவான் முன்னாடி இருக்கிற உண்டியலுக்கும் சுற்று பக்கம் இருக்கிற உண்டியலுக்கும் வித்தியாசம் பார்த்தேன்னு நீ என்னைக்கு போய் சேர போகிற? சிந்திக்க வேண்டாமா? எனவே இதெல்லாம் காரணம் என்ன என்றால் அறியாமையை அவர்கள் காசாக்குறாங்க. நான் அவர்கள் மேல் தவறு சொல்ல மாட்டேன். பக்தர்களின் முட்டாள்தனத்தின் மீது தான் குறையே தவிர இவர்களை வைத்து பிழைப்பவர்கள் எப்படி நம்ம குறை சொல்ல முடியும்? ஏமாந்தவன் இருக்கிறவங்க தானே ஏமாத்துறான். நீ தெளிவு பெற வேண்டியது தானே. அதுக்கு தானே வேதத்திரி மகர்ஷி மாதிரி எத்தனை சித்தர் பெருமக்கள் ஞானிகள் இவர்களுக்கு கொஞ்சமாவது ஒழுக்கத்தை கொண்டு வந்து விட முடியாதா என்று வாழ்க்கையை அர்ப்பணித்து ஏமாந்து போனவங்க தான் எல்லா மகான்களும். யார் ஜெயிச்சாங்க? எல்லாம் தோற்று போனவங்க தான். அப்போது இந்த வியாபாரத்தனத்தை விட்டு வெளியே வரமாட்டேன் என்று இவர்களே இருக்கின்ற போது என்ன செய்வாங்க? சிந்திக்கின்ற அறிவை இறைவன் தந்திருக்கின்றான். சிந்தனையை தூண்டுவதற்கு இறைவனே மகான்களையும் அனுப்பி வைக்கின்றான். சிந்திக்க மாட்டேன் அடம் பிடிச்சா யார் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? எனவே இப்படி இந்த 3 துறையிலும் சேர்ந்தது தான் கள்ளத்தனம், அரசியல் சாணக்கியம், வியாபார தந்திரம், மதவாதங்கள். இந்த 3ம் சேர்ந்தது இன்று உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. இதை தவிர்த்து ஒரு வாழ்க்கையும் சாத்தியம் இல்லைங்க. சரி, இதில் ஒரு எனக்கு தெரிந்து காசி, அதாவது 1980கள் 82 கிட்ட 1.5 மாதம் நான் காசியில் இருந்திருக்கேன். அப்போது அந்த காசி விஸ்வநாதர் ஆலயம், அங்கே சிவலிங்கம் இருக்கும். அது வர்றவங்க அவங்களே தொட்டு வணங்கி, மந்திரம் தெரிஞ்சவங்க ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க, தெரியாதவங்க தொட்டு வணங்கி போவாங்க. இன்றைக்கு அதை தொட முடியாத அளவுக்கு அதுக்கு தனியாக ஒரு அறை கட்டி அதுக்கு ஒரு பூசறையை போட்டு யாரும் தொட்டு வணங்க முடியாது. அப்போ இது எப்படி வந்தது? ஏன்னா மக்கள் தொகை அதிகமாக அங்கே ஒருத்தர் இருந்து நிர்வாகம் செய்கின்ற போது அங்கே ஒரு இடைத்தரகர் தோன்றி விடுகிறது அல்லவா? இப்படித்தானே தோன்றியிருக்கும் எல்லாமே. அதே போல் அந்த கங்கை கட்டை இப்போது தீபாராதனை காட்டுவது ஒரு ஃபேஷனாக இருக்குது. அப்போ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. இது இப்போது இந்த சமீபத்தில் ஒரு 10 வருஷத்துக்குள்ளே வந்த விஷயந்தான் இது. அதே போல் அட்சய திதிக்கு தங்கம் வாங்குகிற சடங்கு, இதெல்லாம் எனக்கு தெரிந்து இல்லவே இல்லை. சமீபமாக ஒரு 10 வருஷத்துக்குள்ளே வந்தது தான் இந்த ஒரு இது. உடனே அதுக்கு போய் போட்டி போட்டு க்யூவில் நின்று தங்கம் வாங்குகிறாங்க. அவன் அதுக்கு மேலே நீங்கள் முதல்லையே பணம் கொடுத்து வச்சுருங்க, அன்றைக்கி வந்து டெலிவரி வாங்கிக்கிங்கன்றான். எப்படி இருக்கு பாருங்கள். முதலே பணத்தை கொடுத்து வச்சுருது தான், டெலிவரி மட்டும் அட்சய தேதியில் வாங்கிக்கிறது தான். பணம் கொடுத்தா வாங்கினதாகத்தானே அர்த்தம். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி தான் அது. இப்போது பேங்க் லாக்கரில் நம்ம பொருள் வைக்கிறோம், அது யாருக்கு சொந்தம்? நமக்கு தானே.
அப்போது நான் எப்போ பணம் கொடுத்தேனோ அப்போ வாங்கியாச்சு. அச்சேத்து இது வரைக்கும் செக்யூரிட்டி டெலிவரி பாதுகாப்பாக வச்சுருக்கிறான், அவ்வளோதானே. அது எப்படி வாங்கினா கணக்காகும் அச்சேத்து தேதியில்? இதை யோசித்து பார்த்தான்னா யாருக்கு வளருதுன்னு புரியும் இல்லையா? அச்சத்தில் தங்கம் வாங்கினா யாருக்கு வளருதுங்க? இப்படி இந்த மக்களுடைய அறியாமை தான் காரணமே தவிர மற்றவர்களை நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஏன்னா நம்ம ஏன் இந்த அறியாமை சிக்குகிறோம் அப்படின்னா துன்பங்களே காரணம். கண்ணர் சொன்னதை போல மரணத்தின் நாழிகை முன்பே தெரிந்தால் மனிதன் இறைவனை நினைப்பான. உயிர் போகும்போது தான் ஐயோ கடவுளையே காப்பாற்றுன்றான். சரி, உயிர் காப்பாற்றினதுக்கப்புறம் அடுத்து என்ன வேணும்? சாப்பாடு வேணும். அப்போ இறைவா எனக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடும் கேட்க வேண்டியிருக்குது. சாப்பாடு மட்டும் போதுமா அப்படின்னா, இறைவா எனக்கு வீடு கட்டி கொடு, எனக்கு வண்டி வாங்குறது கொடு, எனக்கு ஒரு வேலையை கொடு. அப்போ உயிர் தான் முதல் பிச்சை. அதன் பிறகு அந்த உயிருக்கு தேவையான வசதிகள் அடுத்த பிச்சைகள். இப்படி தொடர்ந்து இறைவன்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறானே தவிர இறைவன் எங்கேருந்து கொடுப்பான்? கோழிக்குள் முட்டை வைத்து, முட்டைக்குள் கோழி வைத்து, வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன், அந்த ஏழையின் பேர் உலகில் இறைவன். அவர் பாப்பர். நாம் இருக்கிறது கூட அவனுக்கு தெரியாதுங்க. மனிதன் இருக்கிறான்றது இறைவனுக்கு தெரியாது. அதான் ஒரு பாடல் சொல்லுவாங்களே, இறைவன் படைத்த உலகையெல்லாம் மனிதன் ஆளுகின்றான், மனிதன் வடித்த சிலைகளில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். அப்போது அந்தந்த அணுக்களுக்கு மையமாக இருக்கிறதே தவிர அதுக்கு உணரும் திறமை இருக்கா? சொந்த பந்தம் தெரியுமா? வேண்டியவர் வேண்டாத தெரியுமா? அதையும் கண்ணசன் அழகாக சொல்லி வைத்தார். வேண்டியவர் வேண்டாதவர் அவனுக்கு இல்லை, மன வீட்டுக்குள்ளே அவன் இருந்தும் காண்பவர் இல்லை. இறைவன் எங்கே இருக்கிறான்? மனம் வீட்டுக்குள். அகம் பிரம்மாஸ்மி. இறைவன் எங்கேயோ இல்லை, நமக்குள்ளே இருக்கிறான். அப்போ இந்த உடலுக்கு ஒரு துன்பத்தை செய்கிறேன் என்றால் எனக்குள் வாழ்கின்ற இறைவனுக்கு துன்பம் செய்கிறேன் என்றுதான் அர்த்தம். இதை நினைச்சு பார்த்து திருத்தி கொண்டோம் என்றால் அளவுக்கு அதிகமாக சாப்பிட மாட்டோம், சிரிக்காதே சாப்பிட மாட்டோம். அப்போது உடல் நோய்கள் வராது. உழைப்பு அளவுக்கு அதிகமாக உழைக்க மாட்டோம். தூங்குகிற நேரத்தில் இப்படி முழிச்சுக்கிட்டு கிரிக்கெட் பார்க்க மாட்டோம். அப்போது உடல் நோய்கள் இல்லை. உழைப்பு அளவாக இருக்கிற போது வருவாய் குறைவாக இருந்தாலும் அதுக்கு தகுந்தாற் போல் எளிமையான சிக்கனமான வாழ்க்கை வாழ்ந்துடலாம். இப்போது இன்னொருத்தர் பொருளை பறிக்கின்ற திருட்டுத்தனம் இல்லை, வியாபாரத்தனம் இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்போ பாவங்கள் இல்லை. பாவங்கள் இல்லைன்னு துன்பங்கள் இல்லை. இவ்வளோதானே. அதனால்தான் அறமே உனக்கு பாதுகாப்பு. அரண். இப்போது வீட்டை மனை என்று சொல்கின்றோம். ஒரு அகழிக்குள் இருக்கின்ற ஒரு பெரிய வீடு, ஒரு அரசர் வாழ்கின்ற வீடு என்ன சொல்கிறோம்? அரண்மனை என்று சொல்கின்றோம். அப்போ என்ன அர்த்தம்? ஒரு அகழி, பாதுகாப்பான ஒரு அமைப்புக்குள் இருக்கின்ற வீட்டுக்கு அரண்மனை என்று சொல்கின்றோம். பாதுகாப்பு இல்லை என்றால் மனை என்று சொல்கின்றோம். அதே போல் அரண் வாழ்க்கைக்கு பாதுகாப்பானது. அறத்தை பின்பற்றி வாழ்ந்துவிட்டோம் என்றால் அது நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தோன்றா துணையாக இருந்து நம்மை பாதுகாக்கும். அதான் தெய்வ நீதி. எனவே நம்ம தெய்வத்தை தேடுகின்றோமே தவிர தெய்வ நீதி ஒன்று உண்டு என்பதே நமக்கு தெரியாது. ஆசையை முன்னே வைத்து தர்மத்தை பின்னே வைத்தால் என்னென்ன விளைவுகள் வரும்? அதுதான் யுத்தம் வரைக்கும் இருக்கின்ற பிரச்சனைகள். எனவே இது எல்லாம் யார் மாற்றுவார்கள்? யார் மாற்றிக்கொள்ளணும்? வாழத் தெரியாதோர் வாழ்நாட்டில் ஆளத் தெரியாதோர் ஆட்சியே நடைபெறும். கோழை, கயவர், கொலைஞர், தடியர், ஏழைகள், நோயுற்றோர் எங்குமே காட்சியாம். எங்கே இல்லை இந்த காட்சி உலகத்தில்? அப்போது பெரும்பான்மையான மக்களுக்கு வாழத் தெரியவில்லை. எங்கே வாழ்க்கை தொடங்கும்? அது எங்கே எவ்விதம் முடியும்? இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. சிலருக்கு தெரியாதுன்னு சொல்லலை கண்ணதாசன். என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறிவிடும், பயணம் முடிந்துவிடும். மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும்.
அந்த மயக்கம் அதான் அறியாமை, ஆணவம், கண்மம், மாயை. இதை நீக்கி கொண்டு விட்டால் வாழ்க்கையே பேரின்பம்தான், ஆனந்தம்தான். எந்த சிக்கல் வருவதற்கான வாய்ப்பே கிடையாது இந்த மனித வாழ்க்கையில். கொஞ்சம் ஒப்பிட்டு பார்ப்போமே, எத்தனை கிட்டத்தட்ட 82 லட்சம் ஜீவராசிகள் இருப்பதாக அறிவியல் ஒரு கணக்கு சொல்லுதுங்க. இல்லை, ஒரே ஒரு இனம்தான் மனிதன். 82 லட்சம் ஜீவ இனங்களிலே ஒரே ஒரு இனம்தான் மனிதன். மற்ற அனைத்தும் வேறு வேறு ஜீவராசிகள், 5 அறிவுக்கு உட்பட்ட வேறு வேறு விலங்குகள், பறவை இனங்கள். இவற்றுக்கு என்ன பிரச்சனைக்கு பாருங்கள். வனம் தண்ணிலே தெரியும் பறவை மிருகம் எல்லாம், வயிற்று பசியாலே வாடி மடிவதில்லை. மண்ணிலே உயர்ந்தவனாம், மனதிலே சிறந்தவனாம், மனிதனை நினைத்தாலே மாபெரும் வெட்கமட. சிந்தித்தால் சிரிப்பு வரும், மனம் நொந்தால் அழுகை வரும். இதெல்லாம் சொல்லியும் கூட நமக்கு புரியுதில்லையே. சித்தர் பாட்டு தான் புரியாது, சினிமா பாட்டு கூடவா புரியாது. அப்போ திருத்திக் கொள்ளவில்லை என்றால் வருத்தம் எப்படி மாறும்? எனவே நாம் உழைக்காம யாராவது நமக்காக செஞ்சு கொடுப்பாங்களான்னு பார்க்குறாங்க. என் வாழ்க்கை, என் பயணம், நான் தான் வாழ்ந்தாகணுன்றதே மக்கள் பொறுப்பை ஏற்பதற்கு தயாராக இல்லை. யாராவது நமக்காக செஞ்சு கொடுப்பாங்களா என்ற எதிர்பார்ப்பு தான் எல்லா சிக்கல்களுக்கும் காரணம். இப்போது ஷேர் மார்க்கெட்டு, ஆன்லைன் ட்ரேடிங்கு, எதுக்கு இவன் கொண்டு மியூச்சுவல் ஃபண்டு பணம் போடுறான்? இவன் ஒன்றும் கஷ்டப்படக்கூடாது, அவன் பணத்தை வச்சு இவனுக்காக அவன் சம்பாதிச்சு இவனுக்கு கொடுப்பான். ஆமாம், ஆடு நனையுதுன்னு ஓனாய் கவலைப்பட்ட கதையாக தான் இருக்கும். ஏன்னா சம்பாதிச்சு அடுத்தவனுக்கு கொடுப்பானா? அப்போ யோசிச்சு பார்த்தா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் மியூச்சுவல் ஃப்ராடு. அவனவனை நம்ம சேர்ந்து நம்மளை நம்ம ஏமாற்றிக்கிறது பேர் தான் மியூச்சுவல் ஃப்ராடு. அதுதான் மியூச்சுவல் ஃபண்டு. அதே போல் ஆன்லைன் சூதாட்டம், அதாவது லீகலைஸ்டு கேம்பிளிங் இஸ் ஷேர் மார்க்கெட். கேம்பிளிங் தப்புன்னு சொல்கிறாங்க, அப்புறம் அரசாங்கம் நடத்துகிற மட்டும் அது நியாயமா? ஆன்லைன் ரம்மி வியாபாரம் சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில். வியாபாரம்னா ஒரு பொருள் கொடுக்கணும், பொருள் வாங்கணும், அதுக்கு பேர் தான் வியாபாரம். பணத்தையே கொடுத்து பணத்தையே வாங்கினா வியாபாரமா? சூதுக்கும் வியாபாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு சுப்ரீம் கோர்ட்டு, அது சட்டங்கள். இந்த நாட்டில் உட்காந்துட்டு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? எனவே சிந்தித்து பார்க்கணும். மனிதனுடைய வாழ்க்கை நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கக்கூடாது. இன்றைக்கி பாருங்களேன், சென்னையில் இத்தனை மக்கள் அவஸ்தைப்படுறாங்க. ஒரு மந்திரி மணலில் மட்டும் 60,000 கோடி திருடி இருக்கிறாரு. அதில் ஒரு 4-5 கோடி செலவு பண்ணால் கூட அந்த மக்களுடைய தேவைகள் தீர்க்கப்படும். அதை கூட எடுத்து கொடுக்கறதுக்கு மனசு இல்லைன்னா இவங்கெல்லாம் மந்திரிகளாக இருந்து மக்களுக்கு எப்படி நல்லா செய்வாங்க யோசிச்சு பாருங்களேன். இவங்கள தேர்ந்தெடுத்தது யார்? அதான் சாமி சொன்னாங்க, மக்கள் சரியில்லை என்றால் ஆட்சி சரியாக இருக்காது. வாழத் தெரியாத வாழ்நாட்டில் ஆளத் தெரியாத ஆட்சியே நடைபெறும். இதுதான் பஞ்ச் டயலாக். ரஜினி சொல்கிறதும் விஜய் சொல்கிறதும் பஞ்ச் டயலாக் கிடையாதுங்க. மகான்கள் சொன்னதும் பஞ்ச் டயலாக். ஸோ நம்மை நாம் திருத்தி கொள்ளவில்லை என்றால் மதங்கள் நம்மை எய்த்து கொண்டே தான் இருக்கும். சரி, இப்போது இந்த பொருளுக்காகவே இந்த கருத்து மதமும் வேதமும் இல்லாதிருந்தால் இறைவன் ரகசியம் அறிவானா? சரி, இந்த மத பேச்சாளர்கள் அப்படின்னு ஒரு கூட்டம் காலங்காலமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன பேசுகிறாங்க? இவ்வளோ நடந்திருக்கும் அப்படின்னே பேசுகிறாங்களே தவிர, எனக்கு என்ன ஒரு கேள்வின்னா, இப்போது கண்ணப்ப நாயனார் அப்படி சிவலிங்கத்தில் ரத்தம் வழிஞ்சது கண்களில், அவர் காலால் கண்ணை எடுத்து மூடி வச்சுக்கிட்டு தன்னுடைய கண்ணை அறுத்து அங்கே அவருக்கு வைக்கிறார். சரி, அவருடைய நாயனார் என்று மதிப்பு கொடுத்து வணங்குறோம். ஓகே. இன்றைக்கு சைவத்தில் உள்ள யாராவது தன் கண்ணை பறித்து தெய்வத்துக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறாங்களா?
அவர் மாதிரி இருக்க முடியுமா? அப்போ அவருடைய பக்தி உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் எதுக்கு தலைவராக இருக்கிறீங்க? அந்தளவுக்கு உங்களுக்கு டெடிகேஷன் கிடையாது, நம்பிக்கை கிடையாது. அப்போ எதுக்கு நீங்கள் தலைமையை தாங்குறீங்க? அப்போது எந்த கற்பனையை போதிக்கிறீர்களோ அதன்படி நீங்கள் செய்து காட்டுவீர்களா? உங்களை நான் மதிக்கிறோம், நம்புகிறோம். நீங்கள் செய்து காட்டலையா, இந்த கற்பனை கதையை மூட்டை கட்டி வச்சுட்டு வேலையை பாருங்கள். இப்படி காலங்காலமாக கற்பனைகளை போதித்தே வாழ்ந்தாங்க. இன்றைக்கி யூடியூப்பில் பாருங்கள், இந்த மந்திரிச்சை சொல்லுங்கள் 7 ஜென்ம கர்மாக்களும் போய்விடும்னு சொன்னால் 10 லட்சம் பேர் அதை பார்க்குறான். போயிடுச்சா? இந்த ஒரு மந்திரத்தை சொன்னால் இன்று இரவே எல்லாம் போயிடணும், அதுக்கு 20 லட்சம் பேர் பார்க்குறான். போயிடுச்சா? காலையில் என்ன புனிதவானா? நாளைக்கு எதுவும் கஷ்டமானு வராதா? சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்று. அதுதான் அறிவுன்னு வச்சிருக்கிறோம் நம்ம. அப்போ ஏமாற்றுகின்றவன் பயன்படுத்துகின்ற அறிவை ஏமாளி பயன்படுத்தலைன்னா இப்போ ஏமாந்துட்டே இரு. யூ டிசர்வ் ஃபார் தட். எனவே மக்களை சொல்லலாம், அவ்வளோதான் செய்ய முடியும். எத்தனையோ மகான்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து மக்களுக்கு போதனை செஞ்சாங்க. எத்தனை பேர் வந்து கேட்டாங்க, கேட்டவங்க எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணி உணர்ந்தாங்க. எனவே மக்களின் அறியாமை சிலருக்கு லாபமாகிறது. செல்வாக்கு, அந்தஸ்து, அதிகாரம் எல்லாம் இலவசமாக கிடைக்கின்றன. இதை பார்த்த மற்றொருவன் இதுபோல் தனக்கும் வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். ஒரு புதிய கடவுளை சிருஷ்டித்தான். ஒரு புதிய கடவுளை அவன் சிருஷ்டிக்கிறான். விநாயகரில் எத்தனை விநாயகர் இருக்குது தெரியுங்களா? பாண்டிச்சேரியில் மணக்குள விநாயகர் கோயிலுக்கு போனால் உலகத்தில் எத்தனை வகையான விநாயகர்கள் உண்டோ அத்தனை விநாயகர் பெருமான்களை வடிவங்களாக ஓவியம் தீட்டி வச்சுருக்கிறாங்க. ஒரு விநாயகருக்கு இத்தனை விநாயகரா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. சித்தி விநாயகர், இவர் செல்வ விநாயகர், இவர் அந்த விநாயகர், இந்த விநாயகர் சொல்லி பேர் வச்சுக்கிறாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு கோட்டம், அதுக்கு ஒரு ட்ரஸ்டி, அதுக்கு ஒரு செக்ரட்டரி, அதுக்கு ஒரு பொருளாளர், அதுக்கு உண்டில் காணிக்க, அதில் ஒரு கொள்ளை. துன்பம் நீங்காதுப்பா. பணத்தை வச்சுக்கிட்டு பாவத்தை தீர்க்க முடியும்னு நினச்சிங்கன்னா பஞ்சை போட்டு நெருப்பை மறைப்பவன் பைத்தியக்காரனடா. பாவம் தீர்க்க பணத்தை இறைப்பவன் பச்சை மடையனடா. நெஞ்சுக்கு நீதியை ஒழித்தே வாழ்வோன் நிச்சயம் மிருகமடா. மனம் நேர்மையிலும் தன் வியர்வையிலும் தினம் வாழ்பவன் தெய்வமடா. சாமி சொல்லுவாங்க, அறிவை கொண்டு அறிவாலும் உடல் உழைப்பாலும் வாழ்வது தான் முதல் பண்பாடு. சரி, இப்போது இந்த கருத்தை ஏதோ புதுசாக நாம் சொல்லலை. அந்தந்த பெயர்களிலேயே கருத்து அடங்கியிருக்கிறது. இப்போது சென்னையில் பக்கத்தில் காஞ்சிபுரம், அதில் ஏகாம்பரேஸ்வரர் கோவில்னு இருக்குது. காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர், ஏகாம்பரநாதர் கோவில்னு சொல்லுவாங்க. இது ஏகாம்பரம் என்றால் அங்கே என்ன சொல்கிறாங்க? அங்கே ஒரு ஸ்தல விருட்சம் மாமரம் வச்சுருக்குறாங்க. அங்கே ஒரு போர்டு வச்சுருக்குறாங்க, ஏகம் அமரம். அமரம்னா மாம்பழம். இந்த மரத்தில் வந்து 4 வகையான மாம்பழம் காய்ச்சது. ஒவ்வொரு மாம்பழம் ஒவ்வொரு சுவை இருந்தது அப்படின்றாங்க. இப்போ காய்க்குதானே, இப்போ அது காய்க்கிறது இல்லை அப்படின்றாங்க. அமரன் அப்படின்னா தேவர்னு தான் அர்த்தம். இது மாம்பழம் எப்படி வந்தது? அதுக்கு யார் அர்த்தம் எழுதினாங்க? அந்த தமிழாசிரியர் தெரியல. சரி, இப்போ என்ன இருக்கும்? ஏக் ஹம் பரம், ஏகாம்பரம். ஏக் என்றால் ஒன்று, ஹம் மக்கள், நாமம், பரம் இறைவன். ஏக் ஹம் பரம், இறைவனும் நாமும் ஒன்றே. சாமி சொல்லுவாங்க, God plus 3 impurities equal to man. Man minus 3 impurities equal to God. கடவுளோடு ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்கள் சேர்ந்ததால் மனிதன். மனிதனிடத்திலிருந்து ஆணவம், கண்மம், மாயை கழிந்து விட்டால் அவனே இறைவன், வாழ்கின்ற தெய்வம், நடமாடும் தெய்வம். எனவே அந்த பெயரிலேயே பொருள் இருக்கிறது.
இறைவன் வேறு நீங்கள் வேறு இல்லை. இறைவனிலிருந்து தான் வந்திருக்கிறோம். ஆனால் வந்த பாதையில் சுயநலத்தின் காரணமாக நம்மிடத்தில் ஆணவம், முதல்ல மாயை வந்தது. அந்த மாயையினால் பாவம் வந்தது. இது ரெண்டும் அந்த பொருள் புகழ் செல்வாக்கின் அடிப்படையிலே நானே உயர்ந்தவன் என்ற ஆணவம் வந்தது. அப்போ வாழ்க்கை பற்றிய அறியாமை தான் ஆணவத்தின் பிறப்பிடமே தவிர வாழ்க்கை பற்றிய தெளிவு இருந்தது என்று சொன்னால் அங்கே ஆணவம் பிறப்பதற்கு வாய்ப்பு இருந்திருக்காது. எனவே இதெல்லாம் புரிந்து நம்மை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் புத்தருக்கு போதி மரத்தடியில் ஞானம் வந்ததுன்னுவாங்க. அப்படி ஒரு மரம் இருக்கா? இருந்தால் எல்லாரும் போய் அங்கே உட்கார்ந்து ஞானம் பெற்று விடலாம். அப்போ என்ன பொருள் என்றால், புத்தர் ஞானம் பெற்ற இடத்தில் இருந்த மரத்தை போதி மரம் சொல்கிறார். அதுக்கு இன்னொரு ஓமானத்தை சொன்னாங்க. இலங்கை போயிருந்த போது அங்கே நிறைய புத்தர் சிலைகள் அங்கங்கே, நம்ம எப்படி நம்ம ஊரில் விநாயகர் சிலைகள் எல்லாம் அங்கங்கே இருக்கிறது மரத்தடியில், அதே போல் அங்கே புத்தர் சிலையெல்லாம் இருக்கும். எந்த மரத்தடியில் புத்தர் சிலை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அரச மரம். இப்போது அரச மரம் பல கோவில்களிலே ஸ்தல விருட்சமாக இருக்கும். வில்வம், அரசம், வேப்பை இதெல்லாம் தெய்வீக மூலிகைகள். இந்த அரச மரம் என்பது எதை காட்டுகிறது என்றால், அரசு, ஆட்சி, அறிவு, தெய்வம். அறிவே தெய்வம், தத்புருஷ என்கிறது சைவ சித்தாந்தம். அப்போ அறிவே தெய்வமாக இருக்கிறது. அப்போது அந்த தெய்வத்தின் பரிணாமத்தில் வந்தது இந்த தாவரம். இதன் பூர்வீகத்தை அறிந்துவிட்டால் அதுவே ஞானம். அதனால் அரச மரத்தை காட்டி அறிவே எல்லாமாக இருக்கிறது, உன்னிடத்திலே இருக்கிறது. அப்போ அறிவிலே பேதம் இல்லை. மரத்துக்கு இருக்க அறிவு வேறு, எனக்கு இருக்கிற அறிவு வேறையான பேதம் இல்லை. எல்லாம் ஒன்றிய வெளிப்பட்ட விதங்கள் தான் அங்கே ஒரு வகை ஸ்பரிசத்தை மட்டுமே வெளிப்படுத்தும். நம்மகிட்ட 5 வகை விலங்குகளிடத்தில், நம்மிடத்தில் அனுபவம் என்ற 6வது வகை. ஸோ இப்படி இதெல்லாம் ஒவ்வொரு வார்த்தைக்குரிய பொருளை நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது உண்மை பொருளை எல்லா மதங்களும் போதித்திருக்கின்றன. இல்லை பேதங்கள் கிடையாதுங்க. அப்போ மத தலைவர்கள் நமக்கு வழிகாட்டுபவர்கள், மதவாதிகள் ஆபத்தானவர்கள், நம்மை திசை மாற்றுபவர்கள். இதை விவரத்திலிருந்து நாம் எச்சரிக்கையாக இருப்பதற்கு நமக்கு தெளிந்த விளக்கம் வேண்டும். அந்த விளக்கத்தை உணர்வதற்கு பயிற்சி, தவம் வேண்டும். அப்போது தவமும் தத்துவ விளக்கத்தையும் இணைத்து கொண்டால் அனுபவத்தில் உணர்ந்த பிறகு யாரும் நம்மை இயக்க முடியாது. அடுத்து மேலும் சில கருத்துக்களை அடுத்த வகுப்பிலே சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க.